many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக when I was a teenager, நான் ஒரு வாலிப பருவத்தில் இருந்த பொழுது I had a good friend of mine who was a pastor's son. எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் இருந்தார். அவர் யார் என்று சொல்ல, ஒரு போதகருடைய மகன். And one day I was into music, he was into music, so we all gathered together one day. We were invited to a recording for recording VBS songs. We were playing music. பாருங்கள், ஒரு நாள் நானும் இந்த இசையில நாட்டமுள்ளவராக இருந்தேன், அவரும் நாட்டமுள்ளவர் இருந்தார். ஒரு நாள் வந்தது, ஒரு இசைப்பதிவு பண்ணும்படியாக, ஒரு VBS ப்ரோக்ராமுக்காக ஒரு இசைப்பதிவு பண்ணும்படியாக இருந்தது. So we went to the studio for recording. From morning recording is going on. அதனால அந்த இசைப்பதிவு பண்ணுவதற்கு ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிருந்தோம். காலையில இருந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். And the studio is next to his house, very close to his house. அந்த இசைப்பதிவு பண்ணுகிற அந்த கலைக்கூடமானது அவருடைய வீட்டுக்கு அருகே இருந்தது. And the plan was the recording will be over by 9 o'clock and we'll come back home. திட்டம் என்னவென்று சொன்னால், அது எப்படி இருந்தாலும் அந்த இசைப்பதிவானது 9 மணிக்கெல்லாம் முடிந்துவிடும், பிற்பாடு வீட்டுக்கு வந்து விடலாம் என்று. So but the recording got stretched and stretched and stretched. It went on till 12:30 at night. கிட்டத்தட்ட ஆனால் 9 மணிக்கு முடிய வேண்டிய அந்த பதிவானது அது இழுத்து நீட்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரவு 12:30 மணிக்கு சென்று விட்டது. And 12:30 we returned to their home. இப்போது 12:30 மணிக்கு அவருடைய வீட்டுக்கு வந்திருந்தோம். And then that pastor who was my friend's father, he said, "Thambi, it's already 12:30, no bus, no train, nothing. You stay in our house." இப்பொழுது நண்பருடைய தகப்பனார் இந்த பாஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தார், தம்பி, ஏற்கனவே இப்போது 12:30 மணி ஆகிட்டு இதுக்கு அப்புறம் நீங்கள் வாகனத்தில் போவதற்கு எந்த ஒரு பஸ்ஸோ எந்த ஒரு காரியமும் இருக்காது, அதனால் தயவு கூர்ந்து எங்கள் வீட்டில் தங்கி விடுங்கள். I said, "No pastor, my daddy will not allow." நான் சொல்லுறேன், இல்ல பாஸ்டர், எங்க அப்பா கண்டிப்பாக அதை அனுமதிக்க மாட்டார். Please drop us in our house. தயவு கூர்ந்து எங்களை கொண்டு போய் எங்கள் வீட்டிலே விட்டு விடுங்கள். என்னப்பா, you are all with your friend only, you can all stay in the same room. I was there, my brother was there, and my friend is there. பாஸ்டர் சொன்னார், என்னப்பா இதை போய் பெருசா பேசுறீங்க, நீ உன்னோட நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறாய், நீ தயவு கூர்ந்து அவன் அறையில நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். நானும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரரும் போயிருந்தோம். I said, no, my daddy will not allow, I have to go. நான் சொன்னேன், இல்ல எங்க அப்பா கண்டிப்பா அதை அனுமதிக்க மாட்டார், நான் வீட்டுக்கு போகணும். He said, "Oh, you call your daddy, you ask him, he will give you permission." அவர் சொன்னார், நீ தகப்பனாருக்கு அலைபேசியில் அழைத்து பேசு, அவர் நிச்சயமாக அதுக்கு அனுமதி செல்வார். I know my father. எனக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். I know my father. எனக்கு அப்பா பத்தி நல்லா தெரியும். I know I will not get permission. நிச்சயமாக எனக்கு அனுமதி கிடைக்காது என்று நன்றாக தெரியும். But he is forcing me. ஆனால் அவர் நிர்பந்தித்தார். Okay, there's a landline, so we called my daddy. அதனால் அங்கிருந்து அலைபேசி எடுத்து என் தகப்பனாருக்கு நான் அலைபேசியில் அழைத்தேன். When are you coming? எப்போ வர அப்படின்னு கேட்டார். Night 12:30. இரவு 12:30 மணிக்கு. அப்பா, pastor is saying we can stay in his house tonight and early morning we can take the first train and come home. சற்று தடுமாற்றத்தோடு சொன்னேன், அப்பா, பாஸ்டர் அவங்க சொல்றாங்க இரவு 12:30 மணி ஆயிட்டு, அதனால இங்கே தங்கி விட்டு காலையில முதல் ட்ரெயின் பிடித்து நீங்கள் போய் விடலாம் என்று. On the other side, daddy. மறுபக்கத்தில் அப்பா, what did you say when you left the house? காலையில நீ வீட்டை விடும்போது என்ன சொன்ன? வீட்டுக்கு வந்து சேரு. நான் தெரியும் இது நடக்க போகுது, எனக்கு தெரியும். The pastor, he's like looking at us. Pastor, you have to go. Give me the phone. The pastor is saying. பாஸ்டர் இடத்துல நான் சமிகையாக சொன்னேன், இல்ல பாஸ்டர் அனுமதி கொடுக்க மாட்டார், நாங்க வீட்டுக்கு போகணும் என்று. உடனே பாஸ்டர் சொன்னார், அந்த போனை அலைபேசி என்ன இடத்துல கொடு, நான் பேசிக் கொள்கிறேன். Hello pastor, how are you? Praise the Lord, everything, all the niceties. பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக கேட்டார். And then pastor கால்ல கொண்டு பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுறேன். I'll send the children in the morning. நான் காலையில பிள்ளைகளை அனுப்பி விடுகிறேன் என்று சொன்னார். அவங்கள உடனே கிளம்பி வர சொல்லுங்க. அவர் முகத்தை பார்த்தேன் நான், உனக்கு தேவையா இது, உங்களுக்கு தேவையா இது? எங்க அப்பாவை மாற்ற முடியாது, அவர் விட மாட்டார். That man got so upset. அவர் மிகவும் சோர்வுக்குள்ளானார் அந்த மனிதர். 1 o'clock we got into his car. 1 மணிக்கு அவருடைய கார் எடுத்தார். After dinner, of course. 1 o'clock we got into his car. We reached the home in Avadi by 2 o'clock or 2:15, something like that. 1 மணிக்கு அவர் தன்னுடைய காரை எடுத்தார். நாங்கள் இரவு உணவை விடுத்து விட்டு தான் பிற்பாடு அங்கிருந்து எடுத்து பிரயாணப்பட்டு கிட்டத்தட்ட on the entire way he is asking us, என்னப்பா உங்க அப்பா, what is like, will he not allow you for one night with your friend? அந்த 1 மணி நேரம் கார்ல பிரயாணம் பண்ணி வீட்டுக்கு வருகிற வரை இந்த போதகர் இடத்துல கேட்டுக்கொண்டே வந்தார், உங்கள் அப்பா ஏன் இப்படி சொல்லுகிறார், என்ன உங்கள் அப்பா இப்படி பண்ணுகிறார், உங்கள் நண்பரோடு தங்க கூட அனுமதிக்க மாட்டாரா? Pastor, I told you he will not allow. நான் சொன்னேன், பாஸ்டர் நான் தான் சொல்லியிருந்தேனே அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். Finally we arrived home. அவர் வீட்டுக்கு வந்தோம். Switched on the calling bell. அவர் அழைப்பானை அழுத்தினோம். And daddy came out, he opened the door. அப்பா வந்தார், கதவை திறந்தார். No reaction. எந்த ஒரு சமிகையும் இல்லை.
He just opened the door, went inside. அவர் தானா கதவை திறந்து விட்டு அவருடைய அறைக்கு சென்று விட்டார். என்னப்பா லேட் ஆயிடுச்சு, சாரிப்பா உங்களை தூங்க விடல, nothing, no words. He just walked inside as if it is like early morning or something. எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை, எந்த பிரதிபலனும் இல்லாமல் அவர் பிறகு ஒரு அதிகாலை வேளையில் இருப்பதை போல தானாக சென்று விட்டார். Both of us followed him, locked the door and went to sleep. நானும் என் தம்பியும் வந்தோம், அறையை சாத்தி விட்டு நாங்கள் தூங்க போய் விட்டோம். We know he is not going to give us permission. எங்களுக்கு நன்றாக தெரியும் நிச்சயமாக அவர் அனுமதிக்க மாட்டார் என்று. Do you know why? உங்களுக்கு ஏன் தெரியுமா? My daddy never gave that explanation. ஆனால் அப்பா அப்போது எனக்கு ஏன் அனுமதிக்க மாட்டார் என்பதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை. But we know why he did not give us permission. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஏன் அவர் அனுமதி கொடுக்கவில்லை என்று. You know why? ஏன் தெரியுங்களா? My friend has 2 younger sisters. என்னுடைய நண்பருக்கு 2 இளைய சகோதரிகள் இருந்தார்கள். Now you know the story. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அப்பா அனுமதி கொடுக்கலன்னு. எங்களுக்கு தெரியாதா என்ன? எங்க அப்பாவுடைய எண்ணம் எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு தங்குவானே, ஒருத்தன் அதை பார்ப்பானே, அதுக்கம்மா ஏதாவது சொல்லுவானே, அதுக்கு நான் விளக்கம் கொடுப்பானே, இந்த வேலையை அவன் வீட்டுக்கு வா. இது எங்க அப்பா சொல்லலை, ஆனா அவரோட வாழ்ந்துட்டு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கேட்குறாங்க, சினிமா பார்ப்பது தவறா? பைபிள்ல எங்கே போட்டிருக்கிறது? சினிமா பாடல் கேட்பது தவறா? இன்னைக்கு விசுவாசியில் ஊழியக்காரரை கேட்கிறாரு. இப்போ சினிமா தியேட்டருக்கு போனா என்ன தப்பு கேட்கிறாருங்க. சிகரெட் பிடிக்க கூடாது என்று எங்கே போட்டிருக்கிறது? K-pop கேட்க கூடாதுன்னு எங்க போட்டிருக்கு? என்ன தப்பு கேட்குறாங்க பிள்ளைங்க. செக்குலர் சாங்ஸ் கேட்க கூடாதா? என்ன கேட்டா என்ன தப்பு? கடவுளோட நீ பழகிட்டேன்னு வச்சுக்க, அவர் பக்கத்தில் போக போக உனக்கு தெரியும் இது கடவுளுக்கு சித்தம் இல்லை. சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான். யூ ஜஸ்ட் வாக் வித் த லார்ட், யூ நோ வாட் இஸ் இஸ் குட், பிளசன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் வில். யூ கெட் அலைன்ட் வித் ஹிம். ஒரு எளிமையான ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் தேவனோட நடக்க நடக்க தேவனோட சித்தம் என்ன, தேவனோட விருப்பம் என்ன என்று ஒருங்கிணைந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். நீங்க எவ்வளோனா ஆர்கியூ பண்ணலாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் கடவுளோட நீங்க நடக்கிற ஒரு ஆளா, தேவனோடு நெருங்கிட்டீங்கன்னா இது அவருக்கு பிரியம் இல்லை, இது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். இது ஆண்டவரை வேதனைப்படுத்தும்னு உங்களுக்கு தெரியும். யார் தெரியுமா பிரியமான பிள்ளை? மூன்றாவது நான் சொல்வேன், ரேஷனல். என்ன ரேஷனல்னா, எதை பற்றி அறிவுள்ளவனா இருக்கிறானா, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்திருக்கிறான். அவங்க டேடிக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதை அக்செப்ட் பண்ணுவாங்க, எதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? நம்ம தேவனோடு நெருங்கி நடக்கும்போது அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிகிற அறிவை நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் ஏதோ பிள்ளைன்னு பேர் இல்லை, உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும். நீங்க நிறைய பிள்ளைங்க பாருங்க, அவங்க அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தியே வாழ்றாங்க. அவர் கிடக்கிறாரு, சில பேர் சொல்லு அவர் கிடக்கிறாரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நம்ம நடக்கிறபடி நடப்போம். அவர் கிடக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர் கூட அவர் கிடக்கிறாருங்க, அவர் அப்படிதான் சொல்லுவார், இது வேணாம் அது வேணாம் இது செட்டில் அது ஏதாவது சொல்லிட்டு கிடப்பார். அவர் கிடக்கிறார் போங்க. ஆனால் உட்காந்துருக்குது யார் வீடுனா அப்பா வீட்டில் தான். செலவு பண்ணுறது அப்பா பணம், படித்தது அவருடைய தயவில். ஆனால் அவருடைய பிரியத்தை நிறைவேற்றணுன்ற ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் யாருப்பா? பிள்ளையா? பிரியமான பிள்ளையா? பிரியமான பிள்ளைகள் யார் தெரியுமா? அவருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிகிறாங்க. They are rational children. அவர்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Praise be to God. Finally, number 4. கடைசியாக, who are dear children? யார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள்? Please write it down. Number 4. தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். Restrained children or children with restraint. கட்டுப்பாடு உள்ள ஒரு பிள்ளைகள். Restrained children. ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு பிள்ளைகள். Ephesians chapter 5 verse 18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். There we read, do not get your stimulus from wine,
but let the Spirit of God stimulate your soul. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இது அந்த பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இட் கிவ்ஸ் யூ பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் தட் பேசேஜ் இஸ் அபவுட். இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போட்டிருக்குன்னா, மதுபானத்தினால உணர்ச்சி வசப்படாதீங்க அல்லது தூண்டப்படாதீங்க, அதற்கு பதிலாக பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல்ல வாழுங்க அப்படின்னு போட்டிருக்கு. Do not get your stimulus from wine. இந்த மதுபானத்தினால ஒரு தூண்டுதலை, அதன் மூலமாக தூண்டுதலை ஏற்படுத்தி அதில் இது வெறி கொள்ளாமல் இருங்கள். அப்ப அர்த்தம் என்னன்னா, the meaning is the world can stimulate us with so many things it offers, in its menu. இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகமானது பல்வேறு காரியங்களே, பல்வேறு சமயங்களிலே நம்மை வேறு வேறு கோணத்திலே காரியங்களே நம்மை தூண்ட முடியும். It can stimulate our flesh. நம்முடைய மாம்சத்தை தூண்ட முடியும். It can stimulate our lust. நம்முடைய இச்சையை தூண்ட முடியும். It can stimulate our desires. நம்முடைய விருப்பங்களை தூண்ட முடியும். It offers a lot. அது பெரிய ஒரு நீண்ட ஒரு பட்டியலா இருக்கிறது. But the Bible says, வேதம் சொல்கிறது, you child of God, தேவனுடைய பிள்ளையே, if you want to be a dear child of God, நீ தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளையா இருக்க விரும்பினால், you should not let the world stimulate you. You should let the Spirit of God stimulate you for good works. உலகம் உங்களை தூண்டி, உலகம் உங்களை தூண்டுதல் உட்படுத்து அதில் நீங்கள் செயல்படாமல் தேவ ஆவியினாலே நீங்கள் தூண்டப்பட்டு தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். This is not just wine. It's not just wine. இது மதுபானம் அல்ல, மதுபானம் மாத்திரமல்ல. If you come to verse 5, there's other things the world can also stimulate. ஐந்தாவது வசனத்துக்கு வரும்போது சொல்ல வேற ஒரு காரியங்களும் அநேக காரியங்கள் அதனாலும் நீங்க உலகத்தில தூண்டப்படலாம். There the Bible says, அங்கே வேதம் சொல்கிறது, for this you should be certain that neither the immoral nor dirty minded or the covetous man, which latter is in effect worshipping a false god, has any inheritance in the kingdom of God. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்குரிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். And whose is this habit? இதுக்கு இந்த பழக்கம் யாருக்கு? Verse 6 says, ஆறாம் வசனம் சொல்கிறது, all this belongs to the people who are the children of disobedience. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமா கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபானக்கரை வருவதால் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளின் சுபாவங்களா இருக்கிறது. அப்ப இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைங்கள்ல யார் செய்யறது? இது கீழ்ப்படியா, சொல்லுங்க, கீழ்ப்படியாதவர்களுடைய பிள்ளைகள், children of disobedience உடைய works. கீழ்ப்படியாமல் உள்ள பிள்ளைகளுடைய கிரியைகளா இருக்கிறது. அப்போ நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணும்னா என் வாழ்க்கையில வந்து கட்டுப்பாடு இருக்கணும், ரெஸ்ட்ரெயின்ட் இருக்கணும். I need to know my boundaries. எனக்கான எல்லையை எனக்கு அறிந்திருக்க வேண்டும். Listen. கவனிங்கள். Listen, in Indian legal system, by the time you reach 18, legally you have the freedom to do whatever you want. பாருங்கள், இந்திய சட்டமைப்பின்படி பார்த்தோம் சொன்னால் 18 வயது நீங்கள் பூர்த்தி அடைந்து விட்டால் உங்களுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டு நீங்களாக எந்த காரியத்தையும் செய்யலாம். By the time you reach 18, your parents cannot have legally any control over you. 18 வயது நீங்கள் பூர்த்தியாகி விட்டாலே போதும், சட்ட ரீதியாக உங்களுடைய பெற்றோர்களால் உங்கள் மீது ஆளுகை செலுத்த முடியாது. If you go to America, the age is even lesser, which is 16. You can have whatever you want to do. அமெரிக்கா தேசத்துக்கு போன்று சொன்னால் இன்னும் அது வயது குறைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 16 வயது, அதை நிரம்பி விட்டாலே நீங்கள் எந்த விருப்பத்தை வேணாலும் நீங்க செய்து கொள்ளலாம். By 16 years in America, where child, if they are leaving the house at any time of the night, the parents cannot stop them and ask where you are going, when are you going to come back. No questions asked. They have no rights to do that. 16 வயது நிரம்பிய ஒரு மகன் அல்லது ஒரு மகள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு பிரஜையா இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இரவு நேரத்தில் கூட தங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த பெற்றோர்கள் இந்த இரவு நேரத்தில் எங்கே போகிறாய் என்று கேள்வி எழுப்பி அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. எப்ப திருப்பி வர போற ஒண்ணுமே கேட்க முடியாது. எப்ப வேணா போவாங்க, எப்ப வேணா வருவாங்க, அவ்வளவுதான் அவங்க ரைட்ஸ். அது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் நீங்க நினைக்கிறீங்களா எல்லாமே நம்ம கேட்டு செய்யறோம்னு? கிடையாது. We all have our own rights. நமக்கென்று ஒரு சுய உரிமை உண்டு. But the apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், everything is permissible for me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுமதி உண்டு. But everything will not be suitable for me. ஆனால் எல்லாம் எனக்கு பொருந்தாது, சரியாய் அமையாது, எல்லாம் தகுதியாயிராது. Everything is permissible for me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அனுமதி உண்டு. But I will never be enslaved by them. நான் அதற்கு அடிமையாக மாட்டேன். அவைகள் ஒன்றுக்கும் அடிமையாக. அப்பனா அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் செய்யறதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கு,
ஆனா எதுவுமே வந்து என்னை அடிமையாக்காது. தேவ பிள்ளையே, இந்த உலகம் வந்து நம்மளை பல கோணங்களை இழுக்குது, எல்லாத்தையும் செய்ய தூண்டுது. இன்னைக்கு நம்ம வாசித்த லிஸ்ட் போல குடிக்கலாம், உலகத்தை அனுபவிக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், திருடலாம், களவு செய்யலாம், பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. ஆனா கடவுளுக்கு பிரியமான பிள்ளை யார் தெரியுமா? இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தனக்கு இருக்கும்போது கடவுளுக்கு பிரியம் இல்லையா, அதை செய்ய மாட்டேன்னு தன்னை கட்டுப்படுத்துறான். He puts a restraint on himself. தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடை விதித்துக் கொள்ளுகிறான். He says, I'm not going to cross this boundary. இதை தாண்டி, இந்த எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன். Moses, the Bible says, he had the freedom to enjoy the pleasures of sin provided by Egypt. பாருங்கள், வேதம் சொல்லுகிற மோசே எகிப்தில் இருந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் அனுபவிப்பதற்கு அவனுக்கு சுதந்திரம் இருந்தது. But the Bible says he decided to rather suffer with the children of God and to carry the shame of Christ. பாருங்கள், வேதம் சொல்லுது அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதையும் கிறிஸ்துவின் அந்த அவமானத்தை சகிப்பதையும் அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். Daniel, when they were in a foreign country, nobody was there to control them. தானியேல் அந்நிய தேசத்தில் இருந்தபோது அவர்களை அங்கே கட்டுப்பாடு விதித்து கவனிப்பதற்கு யாரும் கிடையாது. Nobody was there to monitor them. அவர்களை கண்காணிப்பதற்கு யாரும் கிடையாது. Nobody was there to look at them, find fault with them and pass on their mischief to their parents. அங்கே அவன் செய்கிற குற்றங்களையோ இல்ல குற்றங்கள் கண்டுபிடித்து தன் தகப்பனாருக்கு சொல்லி வருவதற்கு கூட அங்கே யாரும் கிடையாது. Left alone in the palace. தனியாக அந்த அரண்மனை தனியாக விடுக்கப்பட்டிருக்கிறான். In the palace they had the freedom to drink, eat and make merry with the king's food. அந்த அரண்மனையிலே ராஜாவின் போஜனத்தை அவன் அருந்தவும் அந்த மதுபானத்தை அருந்தவும் அவனுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. Permission was granted. அனுமதியே கொடுக்கப்பட்டிருந்தது. But Daniel said no. தானியேல் சொன்னான், இல்லை, we will not corrupt ourselves with the king's food. இந்த ராஜ போஜனத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருந்தான். What is the result? அதனுடைய விளைவு என்ன? The Bible says the king found Daniel and his friends 10 times better than the rest. விளைவு என்னவென்று சொன்னால், தானியேலையும் அவன் அவனோடு இருந்த நண்பர்களையும் ராஜா 10 மடங்கு சமர்த்தனாக மற்றவரோடு காண்தான். Shadrach, Meshach, Abednego. Shadrach, Meshach and Abednego. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. They had all the freedom to bow down before that idol. அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக தலை வணங்குவதற்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருந்தது. I said no. இல்லை. Our God is powerful enough to save us. எங்கள் தேவன் எங்கள் தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Even if he doesn't save us, அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி, we will not bow down. நாங்கள் வணங்க மாட்டோம். Why? ஏன்? We have the freedom but we will live with restraint. எங்களுக்கு எல்லா முழு சுதந்திரமும் இருக்கிறது, ஆனால் நாங்கள் ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்ட கட்டுப்பாடுக்குள் வாழுவோம். இங்க பாருப்பா, நம்ம காலேஜில், நம்ம கேம்பஸில், வேலை ஸ்தலத்தில் நிறைய காரியங்களை எல்லாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அப்பா அம்மா அங்கே இருக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய இடங்களில் தனிமையாக விடப்படுவோம். என்ன வேணாலும் செய்யறதுக்கு சுதந்திரம் நமக்கு இருக்கு. கழுதில் கையில் பணம் இருக்கும், நேரம் இருக்கும், ஹெல்த் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் நீ கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக வரணும்னா நீ எவ்வளோ ரெஸ்ட்ரெயின்ட்டோட வாழ்கிறன்றதை கர்த்தர் பார்க்குறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், மற்றவனை போல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஃபியூ மந்த்ஸ் அகோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக we had a forum. நம்ம சர்ச்சில் ஒரு 300 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஆல் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பிள்ளைங்க, நம்ம சர்ச் பிள்ளைங்க வந்து உட்காந்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் டைம், டிஸ்கஷன் டைம் வரும்போது we were in for a shock with the real stories they were sharing, what's happening in their campuses. அவங்களுடைய பல்கலைக்கழகங்களில் என்ன நடக்குதுன்றத அந்த பிள்ளைங்க வெளிப்படையாக சொன்னது வந்து அதிர்ச்சியை கொடுத்தது. அங்கிள், ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் அங்கிள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் கூட பசங்கள்லாம் வாயில் ட்ரக்கை போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க அங்கிள் கிளாஸில். ஒன்றும் பண்ண முடியாது அங்கிள், இட்ஸ் அவைலபிள், கேட்டால் உடனே கிடைக்கும், சப்ளை பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவைலபிள். அங்கிள் ட்ரிங்கிங்லாம் ஒன்றுமே கிடையாது, இப்போல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கிளாஸ் முடிச்சுட்டு போய் நேராக போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்மோக்கிங்லாம் ஒன்றுமே கிடையாது.
இட்ஸ் நத்திங், இட்ஸ் காமன். பெரிய ஷாக் கொடுத்தது என்னன்னா, some of them are telling us, uncle, there are girls in my class who actually involved in prostitution. They are students, but அவங்க ப்ராஸ்டியூஷனுக்கு போகிறாங்க. எதுக்குன்னு சொன்னால், they need money for makeup, good clothes. அவங்களுடைய எல்லாத்துக்கும் பணம் இல்லை, அதனால ப்ராஸ்டியூஷன் பண்ணி விபச்சாரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. காலையில் ஸ்டூடெண்ட் மாதிரி போகிறாங்க, தங்கள் சரீரத்தை விட்டுட்டு பிழைச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நோபடி நோஸ். இது பப்ளிக்காக நடக்குது அங்கிள், எங்களுக்கு தெரியும். அவங்க ஷேர் பண்ணுற ஸ்டோரிஸ். அங்கிள், நீங்கள் என்ன அங்கிள் பசங்களும் பொண்ணுங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்றாரு, நீ எனக்கு இணங்குனீன்னா உனக்கு மார்க் கொடுக்குறேன், செமஸ்டரில் கிளியர் பண்ணி விடுறேன்றாரு. பிள்ளைங்க அதுக்கு இணங்கி போகிறாங்க மார்க்காக. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த டிஸ்கஷன் பப்ளிக்காக 300 பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, டிஸ்கஷன் நடக்குது. இதுதான் நம்ம வாழ்கிற உலகம். முன்னால் ஆஃபீஸ்ன்றவுடைய மாரல் ஸ்டாண்டர்டே வேற, இன்னைக்கு எல்லாமே வேற. இன்னைக்கு ஆஃப்டர் அவர் பார்ட்டி, தே செல்லிங். காலேஜில் ட்ரிங்கிங் பார்ட்டிஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. காலேஜுக்குள்ளே ட்ரிங்கிங் பார்ட்டி நடக்குது, குட்டி போதை. காலேஜுக்குள்ளேயே, கேம்பஸ்க்குள்ளேயே ட்ரிங்கிங் பார்ட்டி, டான்ஸு, கப்புள் டான்ஸு எல்லாம் காலேஜுக்குள்ளே, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே. இதுதான் நம்ம வாழ்கிற உலகம். நீயும் நானும் அருமையான பிள்ளைகளே, உன்னை மறந்துடாதீங்க. நீ பிள்ளையா இல்லை, பிரியமான பிள்ளையா இருக்கணுமா? நீ சொல்லணும், இதை விட்டு நான் விலகி வருவேன். எனக்கு செய்யறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வயசு இருக்கு, எல்லாம் இருக்கு. நோ, ஆனால் கர்த்தருக்காக நான் வாழ்வேன். ஐ ரிமூவ் மை செல்ஃப் ஃப்ரம் திஸ். மை என்டையர் ஸ்டாஃப், என் வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் பார்ட்டி பண்றான், குடிச்சிட்டு ஆடுறான். நான் பேகை தூக்கிட்டு சாம வீட்டுக்கு வர்றேன், என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறேன். அவங்க சொல்றாங்க, ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, அங்கிள், இஃப் யூ drink, you are accepted. If you fail to drink, if you refuse to drink, you are blacklisted. உன்னை ஒருத்தனை சேர்த்துக்க மாட்டான் கிளாஸில், உன்னை பைத்தியக்காரன் நினைப்பான், பிழைக்க தெரியாதவன் பேசுகிறான். இதுதான் நாங்கள் வாழ்கிற உலகம். நாங்கள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு என்னென்னமோ புனைப்பெயர் வச்சு கூப்பிட்டு எங்களை எம்பாரஸ் பண்ணி ஷேம் பண்ணுறாங்க. ஆனால் அருவருப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு அவ்வளோ பாராட்டு, புகழ்ச்சி, வரவேற்பு கிளாஸ் ரூமில் இருக்குது. இதுதான் நாங்கள் எவ்ரிடே நாங்கள் சஃபர் பண்ணுறோம். எஸ், நீ ஒருவேளை உலகத்திற்கு பிரியமான பிள்ளையாராம இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு நீ பிரியமுள்ள பிள்ளை. ஹல்லேலூயா. This is a choice you have to make every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Every day, ஒவ்வொரு நாளும், in every society, every place, every work, this is a choice you need to make every day. எல்லா இடத்திலும், வேலை ஸ்தலத்திலும், எல்லா சமுதாய கட்டமைப்பிலும், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதை தெரிந்தெடுப்பை செய்ய வேண்டும். It's easy to follow the crowd. கூட்டத்தை, பெரும்பான்மையை பின்பற்றி போவது எளிது. It's easy to make compromises. சமரசம் செய்வது எளிது. It is easy to be in everybody's good books. எல்லாருக்கும் நற்பெயரை, எல்லா இடத்துல நற்பெயர் வாங்குவது எளிது. It is very difficult to stand alone for the Lord. ஆனால் தேவனுக்காக தனித்து நிற்பது மிக கடினமான காரியம். But if you do that, ஆனால் நீங்க அதை செய்வீர்கள் என்று சொன்னால், His pleasure will be upon you. அவருடைய பிரியம் உங்கள் மீது இருக்கும். Hallelujah. His pleasure will be upon you. அவருடைய பிரியம் உங்கள் மீது இருக்கும்.